அவருக்காக அவரை நம்பி எதை விட்டுட்டு அவர் வேலைக்கு நீங்க போறீங்களோ அந்த வேலையை அவர் சிறப்பாய் செய்து முடிப்பார். அப்ப என்னை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் அவரை பிடிக்கல, அவர் தான் என்ன பிடிச்சிருக்கிறாரு. கிங்டமை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதோட நான் கனெக்ட் ஆகும்போது இவைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்ன வசனங்களில் உள்ளவைகள் எல்லாம் முன்னாடி என்னென்ன வசனம் சொல்லிருக்கு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகள் எல்லாம் Praise God! ரெண்டு விஷயங்களை நான் உங்கள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். வாசித்து மத்தேயு 17:24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். கப்பர்நகூமில் தான் அவருடைய ஹெட் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த தியாலஜியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. டேக்ஸ் அப்படி தான் சொல்கிறாரு. அதுதான் அவருடைய சொந்த ஊர். அங்கே வரிப்பணம் செலுத்தக்கூடிய இடத்துல வந்து வரிப்பணம் அங்கே தான் அவர் செலுத்த வேண்டியிருந்துச்சு. கப்பர்நகூமுக்கு அவர் வராரு, அடிக்கடி கப்பர்நகூம் வராரு. ஏன்னா அங்கே தான் வந்து அவருடைய மெயின் ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே வந்தபோது என்ன செய்கிறாங்கன்னா, கப்பர்நகூமுக்கு வந்தபோது வாசிங்க. வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். உங்க போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது. வேகமா வந்திருக்கிறாங்க. யாரு? டாக்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆமா, அது வேற இன்கம் டாக்ஸ் குரூப் வேற வேலை பார்க்கிறவர்கள் இருக்கிறீர்கள். வரிப்பணம் வாங்குகிறவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்த உடனே பேதுரு பயந்துட்டாப்ல. என்னன்னா, பேதுரு வரிக்கட்டில் நம்மளை தான் பிடிக்க வந்திருக்காங்க போல அப்படின்னு பேதுரு பயந்து போய், அதான் உண்மை, பேதுரு வரிக்கட்டில் பயந்து போய், என்ன சார் உடனே வரி கட்டியாச்சுன்னு டக்குன்னு பதில் சொல்ல போகும்போது, அதான்ப்பா உங்கள் தலைவர் வரி கட்டிட்டாரா? தலைவரா அப்படின்னு நம்மளை தான் தூக்கி வந்துட்டாருன்னு நினச்சிட்டேன்னு. அப்போ கூட பேதுரு அந்த ஆள் கெட்ட மாதிரி தெரியலேங்க அப்படின்னு போட்டு இருக்கிறாயே. ஆனால் அவன் பாருங்க என்ன சொல்கிறான், வரிப்பணம் செலுத்துக்கலன்னு கேட்டாலும் செலுத்துகிறாருன்ட்டான். இன்ஃபேக்ட் அந்த வருஷத்துக்கான வரியை இயேசு இன்னும் செலுத்தாட்டினா கூட செலுத்தினான்னு சொன்னான் பாருங்க. அவன் தான் சீசன் செலுத்துறவங்க செலுத்துறன்னு போட்டு கொள்ள பேர் வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் செலுத்துறாருங்க, ரெகுலராக செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்றான். உடனே அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த வருஷத்துக்கான வரியை அவர் செலுத்தலை. இப்போ வாசிங்க. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் இதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராத பார்த்து கேட்கிறாரு. பேதுருவே, இந்த வரியெல்லாம் வந்து பொதுவாக ராஜாக்கள் தான் மக்கள்கிட்ட வாங்குறாங்களா, வெளிநாட்டிலேருந்து வரவன்கிட்ட வாங்குறாங்களான்னு கேட்கும்போது அது சொல்கிறான், அந்நியர்கள்ட்ட வாங்குறாங்க. நம்ம அந்நியர் கிடையாது, நம்ம சொந்த நாட்டில் தான்டா இருக்கிறோம். பாலிடிக்ஸ் பேசுகிறாரு பாருங்க. சொல்லப்போனால் வரியை ரோமர்கள் தான்டா நமக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்மள்கிட்ட வரி வாங்குறான், ரோமர் வாங்குறான். அதனால் நம்ம செலுத்த வேண்டியது இல்லை, நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு. அதான் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமானு கேட்குறாங்க. இந்த இடத்துல சொல்றாரு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. இந்த மாதிரி தீமையான காரியங்களுக்கு அநியாயமாக காசு கேட்கும்போது நம்ம பையிலேருந்து எடுத்துறக்கூடாதா, மீன்ட்டு இருந்தாண்டு எடுத்துறணுன்றாரு. இப்போ என்ன செய்கிறாரு, ஒரு சூப்பர் நேச்சுரலாக வந்து மணி அங்கே வருது, நேராக மீனை பிடி, மீன் வாயிலேருந்து பணத்தை எடு, அவனுக்கு கொடுத்துருன்றாரு. அப்படின்னா எப்பெல்லாம் அநியாயம் தெரிஞ்சு சில நேரம் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அதை செய்யணும் முடிவெடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு பணம் வரும். கை தட்டுங்க உதவுங்க. ஆமேன், ஆமேன். நீங்கள் ஐயோ இது அநியாயம், நான் செலுத்த முடியாதுன்னு போய் பஞ்சாயத்து பண்ணாதீங்க. ராயன் வரி செலுத்தினா செலுத்துறேன் என்ன செஞ்சுருங்க,
அதான் யோசிச்சு, ரோமர்கள்லாம் அந்நிய நாட்டிலேருந்து வந்து வரி வாங்கியிருக்காங்க, நம்மால் நம்ம ஊர்லேருந்து தான் கேட்குறாங்க, கொடுத்துருவோம் பாவம். வந்து நம்ம கவர்மெண்டெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடையாது, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னது ஒரு அந்நிய அரசாங்கத்துக்கே கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, கர்த்தருடைய ஆவியான அன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பும்போது சில விஷயங்கள் டீல் பண்ணும்போது சில இடங்களுக்கு வந்து சில பணம்லாம் வந்து நம்ம வந்து அன்அஃபிஷியல் கிடையாது, சில மார்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, பல இடங்களில் பல விஷயங்கள் நம்ம செட்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு, சட்டத்தில் வந்து அரசாங்க அலுவலர்கள் கொடுப்பதை பற்றி பேசலை. இடையில இப்போ நீங்கள் சாதாரணமாகவே வந்து என்ன சொல்கிற வந்து இப்போ நீங்கள் எனக்குள்ளே ஒரு லேண்ட் ஒன்று பார்த்தோம் சர்ச்சுக்கு, அந்த லேண்டோடைய ரேட்டு 1.5 கோடி. கொஞ்ச நாள் அந்த புரோக்கர் அது 2.5 கோடி ஆகிட்டார். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 கோடி நேராக வந்து ஓனருக்கு போகாது, அது எங்கே தான் போகுது, இடையில இருக்கல. லேண்டை கொடுக்குறவனுக்கு 1.5 கோடி, வாங்குறவனுக்கு 1.5 கோடி, எதுக்கு சர்ச்சு லேண்டுக்கு இப்போ பேசும்போது. ஆனால் இடையில நிற்கிறவனுக்கு சாலிடாக. சில நேரங்களிலே நீங்கள் ஆனால் இப்போ நம்ம முடிக்கலன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான குரூப்பு, ரொம்ப நல்லவர்களாக நம்ம டீம் எல்லாமே அப்படி ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் செக்குலர் வேர்ல்டில் உலகம் அப்படி இருக்குது. இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது பல நேரங்களில் நீங்கள் விரும்பாத சில நேரங்களில் சில செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய வரும். அப்போல்லாம் நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்கள் தேவனை நம்புங்க. தேவன் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காமல் சூப்பர் நேச்சுரலாக ஒரு விதத்தில் உங்களுடைய பணத்தை அவர் சந்திப்பார். அப்படின்னு வீட்டிலேருந்து கிளம்பும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து நான்லாம் வந்து ஒரு 1000 ரூபா இறக்குறதுனாலே வந்து என்கிட்டருந்து வாங்குறது பெரிய கஷ்டம். அப்படின் போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, உங்கள் மைண்டில் இந்த செட்டப் வச்சுக்கணும், நீங்கள் ஜெனரஸாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வரி செலுத்துவது நியாயமே இல்லை ரோமனுக்கு, ஆனாலும் வரி செலுத்தினார். அத்தகைய மனநிலையுடையவர்களாக இருக்க வேண்டார். இப்போ மேட்ரு அது கிடையாது, மேட்ரு நம்ம இங்கே வருவோம். அப்போ இயேசுக்கு சொல்ல, நீ போய் ஒரு மீனை பிடி, அந்த மீனோட வாயை திறந்து அது வாயில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுன்றார். என்ன சொல்ல வராரு, பேதுரு என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான் மனசில், நம்ம வரியவே கட்டலை, நம்ம வீட்டு வாடகையே கட்டலை, இவர் அதுக்குள்ளே டிவியை தொடங்குறேன், நம்ம டிவிக்கு பிக்சர் டிவி போனதே இன்னும் மாட்டாமல் இருக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு டிவி ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன்னு இவருக்கு பஞ்சாயத்தை வேறு தொடங்கிட்டாரா. தொடங்கின வாரமே ஒரு ப்ராஜெக்டோடு தான் வராரு. ரெட்டி சுற்றிக்கிட்டே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பார் போல மாதிரி, இவர் ப்ராஜெக்ட்லேயே தான் இருப்பார் போல. ஆமாம், நான் காட்ஸ் பிஸ்னஸோட கனெக்ட் ஆடுவேன், நான் எப்போவுமே காட்ஸ் பிஸ்னஸ் தான் பேசுவேன் நான். அப்போ பேதுரு யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம வரியே கட்டலை, இந்த நேரத்தில் போய் நம்மளை மீன் பிடிக்க ஏகப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மாமியாரே நம்ம மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்குது, அது வேறு பிள்ளையை ஒழுங்காக பார்க்காம அங்கிட்டு நம்ம வரி இது கரண்ட் பில்லு கட்ட சொன்னால் போக மாட்டேன்னா, எங்கேயா கையில் நோட்டை இது பில்லோட போயிட்டுருக்கான், அவனு அந்த அளவுக்கு தான் நீ வேலை வைப்பையா அப்படின்னு வாங்கல சில வீட்டில் அந்த மாதிரி. உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நீ போய் மீன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான். தனக்கு லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் இன்னும் முடியலை, ஆனால் காட்ஸ் பிஸ்னஸை இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை வந்து அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லும்போது இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இவன் வேலையே செட்டில் ஆகாமல் இருக்கும்போது அப்போ அவர் வேலையை செட்டில் பண்ண சொல்லி இவனுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு, நீ போய் மீனை பிடி, அதில் வாயிலேருந்து வெள்ளி பணத்தை எடுத்து அதை எனக்கும் உனக்கும் வரி கட்டுறாரு. கையை ஆமென். எப்படி யோசிச்சாரு பாருங்க, எப்படி கடவுள் பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்பான். நாம் அவர்களுக்கு இடலராய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அந்த பணத்தை எடுத்து எனக்கு கட்டுன்னு சொல்லல, நீ உனக்கு வரி கட்டலன்றது எனக்கு தெரியும், எனக்கு பார்க்குற வேலையிலேயே உனக்கு செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிடும் அப்படின்றார். என் இள வயதில் இந்த பக்கத்தை படித்தப்ப கர்த்தர் என்ற சொன்னார், நீ எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரீம் மட்டும் செட்டில் ஆகாதரா, அதிலே ஓன் ட்ரீமும் செட்டில் ஆகிடும், ஓன் லைஃப் செட்டில் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், அவருக்காக நீங்கள் ஓடுனீங்கன்னா உங்களுக்காக செய்ய வேண்டியதை அவர் செய்யாமல் விடவே மாட்டார். அவருக்காக ஓடினவர்கள் யாரும் தான் லைஃப்பை மிஸ் பண்ணதா சரித்திரமே இல்லை. ஸோ பேதுரு அங்கே போய் அவருக்காக ஒரு வேலை செய்ய போன போது அவனுடைய லைஃப்பை அவனுடைய வரியையும் அதே வேலையில் கட்டி தீர்த்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் காட்ஸ் பிஸ்னஸோடு இணைக்கப்பட்ட ஒரு மகனாய் இருப்பீங்கன்னா
உங்கள் லைஃப்பை பற்றி எழுதி கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கான செட்டில்மெண்ட் அவர் பொறுப்பெடுப்பார். கர்த்தருக்காக ஒரு விஷயத்தை எந்த எதிர்பார்ப்பு நம்ம செய்யும்போது நீங்கள் திரும்பி பாருங்களேன், உங்கள் லைஃபு தனக்காக ஓடியவர்களை விட அதிகமான உயரத்தில் நீங்கள் செட்டில் ஆகிருப்பீங்க. இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸில் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஆண்டவரை நீங்கள் சொல்லும்போது, உங்கள் லைஃப்பில் அது வரைக்கும் வராத விஷயங்கள் எல்லாம், அது வரைக்கும் ஓப்பன் ஆகாத கதவெல்லாம் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப்பில் அதை கண்ணார நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் கையால் அதை தொடுவீங்க. எவ்வளோ பெரிய தேவன், அவருக்காக நான் நினைக்கப்பட்ட போது என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். இன்னொரு எடுத்துக்காட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 5:3. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. பாருங்க, இங்க அது முந்தின வசனத்தை கூட வாசிங்களேன் ஒரு நிமிஷம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இங்க பாருங்க, ஒரு ஃபெயிலியரான ஒரு சிச்சுவேஷன்ல பேதுரு என்ன செஞ்சிருக்காரு, உட்காந்து வலையெல்லாம் அலசிக்கிட்டு இருக்காரு. மீனை பிடிச்சிட்டு வலையை அலசினா பரவாயில்ல, மீனே பிடிக்காம வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிஸ்னஸும் இல்லை. இந்த சோர்ந்து போன நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் வராரு. அவருக்கு பின்னாடி ஒரு 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 500-600 பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு அப்படியே பார்க்குறாரு. அங்கே போயிட்டு வந்த படகுகள் இருக்குது. உடனே அவர் பேதுரை பார்த்துக்கிறாரு, உன் படகு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா, கேன் ஐ யூஸ் யுவர் போட் ஃபார் மை பிஸ்னஸ் அப்படின்றாரு. திடீர்னு ஒரு நாள் அம்பானி வந்து உங்கள்கிட்ட என் பிஸ்னஸில் உன்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் வரியான்னு கேட்ட அப்படி இருக்கும். அதை விட பெரிய ஒருத்தர் இப்போ உன்னை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யூ வாண்ட் டு பி எ பார்ட்னர் வித் மீ. அதை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன் சொல்லுங்கள். அவர் சொல்கிற, உன்னுடைய போட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாமா என் பிஸ்னஸ்க்குன்றார். நான் சொல்கிறேன், அதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும். இந்த அந்த கடைசி பையன் எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கான், வீட்டுக்கு பாஸ் பண்ண அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கேன் வாங்க பாருங்க. அந்த மாதிரி சொன்னால் அந்த படகை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. அவர் உட்காந்து படகுலேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் முடிஞ்சு, அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சந்தோஷம் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ஏசுனார் எவ்வளோ ஜென்டிலான ஏசுனார் பாருங்க. அவர் இறங்கி ரொம்ப தோத்துறோம் பிரதர் அப்படின்னு கிளம்பாமல் பேதுரப்பா சொல்கிறாரு, என் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ண யாரையும் நான் வெறும் கையை அனுப்பி பழக்கமே கிடையாது. நீ என்ன செய், படகு எடுத்துகிட்டு கடலில் போய் வலைய போடு அப்படின்றார். அவன் சொல்கிறான், ஐயா நேற்று நான் கரையில் வலைய போடலை, நேற்றும் கடல்லையாம் போட்டேன், ஒன்றுமே அகப்படலை. நைட்டு தான் பொதுவாக வந்து மீன்லாம் அகப்படும், பகல் அகப்படாது, நீங்கள் பகலில் போய் போட சொல்கிறீங்க அப்படின்றான். நீ என் பிஸ்னஸில் கனெக்ட் ஆகிருந்தீன்னா, வழக்கமாக மீன் வந்து வலைய போடும்போது லெஃப்டில் தான் போடுவாங்களாம், ரைட்டில் போட மாட்டாங்களாம். ஆனால் இவர் ரைட்டில் போடுன்றார், பகலில் போடுன்றார். எல்லாமே ஏற்கு மாறாக இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் நம்ம என்ன 2013 வரைக்கும் வலைய ஃபுல்லாக லெஃப்ட்லேயே தான் போட்டோம். எங்கே பழைய ஏற்பாட்டிலேயே தான் போட்டோம், ஒன்றும் சிக்கலை. டக்குன்னு சொன்னார், ரைட்டில் போடு வலைய. வலைய ரைட்டில் போடுறான், புதிய ஏற்பாட்டில் போடுறாரு. புதிய ஏற்பாட்டில் போட்டால் அப்படியே படகு அமிழ்வது போல வந்து ஆசீர்வாதங்கள் சிக்கின. சொல்லுங்க, வலைய லெஃப்டில் போடாதீங்க, ரைட்டில் போடுங்க. ஆமேன். சரி நண்புக்குரியவர்களே, நீ போடு, வலைய போடு அப்படின்றாரு. அது ஒருத்தர் எழுதுறாரு, முந்தின நாள் எல்லா மீனும் வலையை நெக்லெக்ட் பண்ணிட்டு விலை போச்சான். ஆனால் இயேசு சொன்ன உடனே உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன்னு போட்டப்ப அந்த மீனெல்லாம் வந்து வம்பா சிக்கிச்சான் உள்ள. ஒருத்தன் தேவனுடைய பிஸ்னஸில் கனெக்ட் ஆகிட்டான்னா பாருங்க, அதுக்கப்புறம் 2 படகுகள் அமிழத்தக்கதாக. இந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க.
அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பார்த்தீங்களா? கிழியத்தக்கதாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அடுத்து அமிழத்தக்கதாக. எல்லாம் சொல்லுங்க. கிழியத்தக்கதாக, அமிழத்தக்கதாக. அவ்வளவு பிடிச்சி நிரப்பியிருக்காங்க. 2 படகை நிரப்பியிருக்கிறாங்க. அதை என்ன சொல்லுவாங்க பொதுவாக வந்து ப்ரீச்சிங்கில் வந்து ஒன்று உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபு, உன்னுடைய இந்த வேர்ல்ட்லி லைஃபு, 2யுமே கர்த்தர் உனக்கு நிரப்புவார். நீ எப்போவுமே ஒரு படகை நிரப்புறவில்லை. என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உண்மையாக நீங்கள் தேவனுடைய பிஸ்னஸோட கனெக்ட் ஆன ஆளாக இருந்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட மனுஷனாக இருப்பீங்க என்றால் நல்லா. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையோடு இணைக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாதவர்களாக இருக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒரு தடவை திரும்பி பாருங்க. ஐ எம் கனெக்டட் வித் காட்ஸ் பிஸ்னஸ். நான் எனக்கு நானே பிரயோஜனமாக இருக்கிறேனா, அல்லது நான் சர்வ வல்லவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேனா? ஆண்டவரே, நான் அங்கே சோல்ஸா இல்லை சோர்ஸா? எங்களை எதற்காக நீங்க பிடிச்சீங்க? அதை நான் பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to be a connected person with your business, Father. நான் உங்க பிசினஸோட கனெக்ட் பண்ணப்பட்டவனா இருக்க விரும்புகிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டே இருக்கும். பேதுரு 2 இடத்துல பார்க்குறீங்க. ஒன்று, அவன் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகியிருந்தப்ப இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்துக்கு அவன் ஊழியத்தோட கனெக்ட் ஆனப்ப அவன் பிஸ்னஸை விடலை. பிஸ்னஸ்லாம் இருக்கிறான், ஆனால் கனெக்ட் ஆனனால அவன் பிஸ்னஸை பிளஸ் பண்ணார். இங்கே வரி கட்டாமல் இருந்தப்ப அவருக்காக ஒரு வேலையை செய்ய போனப்ப அதே பணத்தில் அவனோட வரியை அவர் கட்டி முடிச்சார். நீங்கள் அவர் வேலையை பார்க்கும்போது அவர் உங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்வார். எல்லாம் முதல்ல சொல்லுங்கள், நான் அவர் வேலையை பார்க்கும்போது என் வேலையை அவர் கரெக்டாக பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் பாருங்கள், அந்த ஒருத்தர் சொன்னார் வந்து, சமாரிய ஸ்திரீ இயேசுநாதரை பார்த்த உடனே இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சோம். உடனே குடத்தை இறக்கி வச்சுட்டு நேராக ஊருக்குள்ளே போயிடுச்சு. போய் எல்லாத்தையும் சொல்ல போயிடுச்சு. குடத்தை எவன் தூக்கிட்டு போவானே யோசிக்கல அந்த அம்மா. அது பயங்கரமான எமோஷனல் ஆகி குடத்தை வச்சுட்டு நேராக ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வருது. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வர வரைக்கும் குடத்தை ஏசுனார் பார்த்துக்கிட்டாரா? ஏய் அம்மா, இன்னொரு ஆள் குடத்தை வச்சுருக்காரு, நீ அவருக்காக அவரை நம்பி எதை விட்டுட்டு அவர் வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலையை அவர் சிறப்பாய் செய்து முடிப்பாருங்கிறதான். அந்த வேலை, உங்களுடைய பணம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய மைண்டு, ஏதாவது ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு நானே பிரயோஜனமாக இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் நீதிமானாக இருப்பதினால் அவருக்கு என்ன லாபம்? என் அன்புக்குரியவர்களே, நான் நீதிமானாக இருப்பதினால் எனக்கு தான் லாபம். ஆனால் என்னைக்கு நான் அவர் காரியத்தோடு இணைக்கப்படுறேனோ அப்போ அவருக்கு லாபமானவனாய் நான் என்ன செய்கிறேன்? மாறுகிறேன். நான் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் மாறுகிறேன். இன்றிலிருந்து உங்கள் மனசு ஒன்றே நினச்சிருக்கணும், நான் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்கள். கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், முதலாவது தேவனை தேடுங்கள் என்று இங்கு சொல்லவில்லை. நமக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, கடவுளுக்கு தான் சார் முதலிடம் கொடுக்கணும், கடவுளுக்கு தான் சார் கடவுளுக்கு தான் சார் எல்லாரும் முதலிடம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன போல திருட போகிறவங்க கூட சாமியை கும்பிட்டு திருட போகிறான். இன்றைக்கி பேங்கை கொள்ளையடிக்கும் போது எந்த சைரனும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆமாம் இது பண்ணக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு தான் கிளம்புறாங்க. கரண்ட்டை கட் பண்ணுறோம்னு ஜபத்தை பொறுத்தே கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. எல்லாமே ப்ரேயரில் மூவ் ஆகிட்டு. தேவனை முதலிடத்தில் வைப்பதை பேசவில்லை தான், தேவனுடைய ராஜ்யத்தை முதலிடத்தில் வைப்பது. கைத்தட்டுங்க. ஆமென், பிரைஸ் காட். தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் நாளுக்கு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. தம்முடைய பிள்ளைகளை கொண்டு, தம்முடைய சோர்ஸை கொண்டு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆமா, எரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா பக்கமும் கெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ராஜ்யத்தை முதலாவது நான் தேடும் போது, காட்ஸ் கிங்டம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதோட நான் கனெக்ட் ஆகும்போது, இவைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி சொன்ன வசனங்களில் உள்ளவைகள் எல்லாம், முன்னாடி என்னென்ன வசனம் சொல்லிருக்கு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகள் எல்லாம், உண்பது, உடுப்பது, குடிப்பது எல்லாம், இவைகள் எல்லாம். இன்னொரு தடவை சொல்லுங்க,
நல்லா கை அசைச்சு, இவைகள் எல்லாம் சொல்லுமா, இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். Praise God, hallelujah. The man who is connected with the kingdom of God or God's business, அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்றாரு, கூட கொடுக்கிறாரு. அவன் ஏன் பிசினஸ் இணைக்கப்பட்டவன் தான். அதனால தான் அன்னைக்கு அந்த அந்த குப்பத்தில் அந்த அந்த மீனவர்கள் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்க எந்த மீனவனும் பிடிக்காத அளவு மீனை பேதுரு ஒரே ஆள் பிடிச்சான். இப்படிலாம் சாதிக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? மற்ற படகுல இருக்கவனு ஹெல்ப் கூப்பிடுறாங்க. சார் கொஞ்சம் 2 கை கொடுங்க, இந்த ரூபாயெல்லாம் கொஞ்சம் எண்ணிடுவோம் அப்படின்றாங்க. 2000 நோட்டு ஃபுல்லாக நிறையா கிடக்கு, கொஞ்சம் நீங்கள் என்னங்க அப்படின்னு பிரித்து கொடுக்குற மாதிரி எத்தனை பேர்? ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேருங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதோட சேர்த்து கொடுக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கைக்காக ஓடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் அதை குறித்த மனநிலையோடுகளாக இருப்பீர்கள் என்றால் அடுத்த 5 வருஷத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் செட்டில் ஆன மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. அடுத்த 10-20 வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளைப் போல இந்த பட்டணத்தில் எவரும் செட்டில் ஆகின்ற லெவலில் கடவுள் உங்கள் பிள்ளைகளை செட்டில் பண்ணுவார். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட மனநிலை என்பது ஆசீர்வாதமான ஒரு மனநிலை. ஸோ இந்த முதல் நாளிலே நான் உங்களிடத்தில் ஒன்று பேச விரும்புகிறேன். என்சிசி ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும், இந்த சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற உலகம் இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டீர்கள்? அவருடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்க, அவருடைய வேலையில் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டிருக்க, அது தன் அளவுக்கேற்றபடி கிரியை செய்யுமா. உடம்புல இருக்கிற பாகங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, அதாவது பார்ட்டை கரெக்டாக வேலை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சரீரம் சிறப்பாக இயங்கும். அப்படி தேவனுடைய சரீரமாகிய சபை சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். என் அருமையான மகளே, சரீரத்தோடு இணைக்கப்பட்ட நீங்கள் அவருடைய அங்கங்களாக இருக்கிறீர்கள். சரீரத்தில் செயல்படாத அங்கம்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. செயல்படாத அங்கம்னா என்ன? அப்படியே செய்தியை பார்க்குறது, அப்படியே வீட்டுக்கு போயிடுறது, அப்படியே பாட்டை பாடுறது, அப்படியே போயிடுறது, அப்படியே பார்க்குறது, அப்படியே போகிறது, இதெல்லாம் செயல்படாத அங்கம். ஆனால் நீங்கள் செயல்படுகிற அங்கங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக. நான் ஓடுற, இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஒரு டைத்து கொடுக்குறோம், ஒரு ஆஃபரிங் கொடுக்குறோம்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அதில் கர்த்தருக்கும் சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ராஜ்யத்துக்கும் சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் பார்க்குறாரு. என் பையன் ஏதோ சம்பாதிக்கல கொடுக்குற அப்படி பார்க்கல, அவன் ஓடுறதுல என்னுடைய ராஜ்யமும் சேர்ந்துருக்குது. அவன் வாங்குகிற சம்பளத்தில் என் ராஜ்யம் சேர்ந்துருக்கு. அவன் வேலை செய்கிற இடத்துல அவன் ப்ரமோஷன் கிடைச்சா அதில் என்னுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி இருக்குது. அதனால் அவனை தூக்கும் போது அவன் ஆசீர்வதிக்கும் போது இயேசு நாமத்தில். ஏனென்றால் என்னுடைய ராஜ்யம் அவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிசினஸ்ல என்னுடைய ராஜ்யம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வளர்ச்சியில் என்னுடைய ராஜ்யம் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய லாபம் அது தேவனுடைய லாபமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்ட்னராக நாம் இருக்கிறோம். எனக்கு தெரியும், இயேசுநாதர் பார்ட்னராக இருக்கிற எந்த பிஸ்னஸ் ஒரு நாளும் உட்காராது. அதனால் நம்ம பிஸ்னஸ் ஒரு நாள் உட்காராது. ஆமாம். ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, செகண்ட் லைன் என்ன உங்களுக்கு? எப்படி உங்களால் வந்து சப்போஸ் ஸ்லிப்பான அடுத்து என்ன அப்படின்னு? ஸ்லிப் ஆகாது. ஏன் ஆகாது? என் கூட பார்ட்னராக இருக்கிறவர் இயேசுநாதர். ஆமாம். இந்தியன் மற்ற இந்த நாட்டு கவர்மெண்ட் உட்காரலாம், ஆனால் நம்ம கவர்மெண்ட் உட்காராது. ஆமேன். இருக்கிறவனுக்கெல்லாம் சேலரி ஸ்கேலு கூடிக்கிட்டே தான் போகும். நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற பாதையாக இருக்கும். உங்கள் பாதையும் என்னுடைய பாதையும் அவிரமாக இருக்கும். ஆகவே நண்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் கனெக்ட் பண்ணப்பட்டவர்களாக இருங்கள். எத்தனையோ கோடி பேர் இந்த செய்தியை கேட்க போகிறார்கள். அதுக்கப்புறம் அது சேட்டலைட்டாக மாறப்போகுது. ஸோ இதற்கென்று இணைக்கப்பட்டவர்களாக உங்கள் மனதில், ஆண்டவரே நான் அந்த சேனல் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறேன், நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன விரும்புகிறேன், எப்போவுமே கடவுள் என்கிட்ட சொல்லுவார், ஒரே ஆளாக நான் ஒரே டைம் உன்ட்ட செட்டில் பண்ண முடியும் ஜஸ்டின், ஆனால் நீ மட்டும்தான் என்கிட்ட கனெக்ட் ஆகிற பிஸ்னஸில். ஆனால் என் பிஸ்னஸில் நான் ஒவ்வொருவரையும் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வர்றதை அவர்கள் ருசிக்க விரும்புகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் உண்மையானது என்பதை அவர்கள் அனுபவிக்க நான் விரும்புகிறேன். ஒன்று புரியுதா? நீங்கள், நான் நிறைய நேரம் பார்ப்பேன், வந்து ஏன் தேவனுக்கு ஒரு செக்கில் முடிக்க முடியாதா? கட்டாயம் முடியும். ஆனால் தேவன் ஜனங்கள் தம் பிஸ்னஸில் கனெக்ட் ஆகணும்னு விரும்புகிறார். அதனால தான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள், தாவீதை போன்ற அரசர்கள் கூட மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் மக்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. God wants every one of you should connect yourself with the business of God.
ஆகவே அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எத்தனை பேர் நீங்கள் இந்த சேனலை கிருபையின் செய்தி இது அனைத்து கிரேஸ் பிரிச்சர்ஸ்க்கான ஒரு களமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகவே இது தேவனுடைய சத்தமாக சிலுவையின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு தளமாக இருப்பதாக கர்த்தர் நாம் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்.